ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم ثلة من الأولين وقليل من الآخرين على سرر موضونة متكئين عليها متقابلين يطوف عليهم ولدان مخلدون بأكواب وأباريق وكأس من معين صدق الله العظيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நிகழ்ச்சியில் நடந்ததாக நம்முடைய தர்பியா வகுப்பின் அவசியங்களை குறித்தும் தாழ்வாவின் அத்தியாவசிய இன்னும் அவசிய சிறப்புகளை குறித்தும் சென்ற வாரத்தில் தொடராக நமக்கு வகுப்படுத்த அன்பு சகோதரர் ஆசாத் பாய் அவர்கள் அதன் தொடரை இன்றைக்கு உரையாற்றிருக்கிறார்கள். சென்ற வாரம் கலந்து கொண்டவர்கள் தொடராக தன்னுடைய குறிப்பேட்டில் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை அவர்களுக்கு ஊக்க பரிசாக கேள்வி கேட்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இப்பொழுது அன்பு சகோதரர் ஆசாத் பாய் அவர்களை தர்பியா வகுப்பை நடத்துமாறு அன்போடு கேட்கிறது. अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नउमिनु बिहि व नतवक्कलु अलैहि. अऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना. मन यहदिहिल्लाहु फला मुضل له व मन युضلله फला हादिय له. अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लह وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அவருடைய சாந்தி சமாதானம் மஹல்லத் என்று சொல்லக்கூடிய மகத்தான மன்னிப்பு நேர்வழியில் அவருடைய இல்லத்தில் அமர்ந்து அவருடைய போதனைகளை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நீண்ட நோக்கத்தோடு இங்கே குறிப்பிடக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் பேரருள் புரிவானார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தக்வா மஸ்ஜித் மூலமாக தர்பியா வகுப்பு என்ற ஒரு உன்னதமான ஒரு வகுப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே கடந்த வாரம் தொடங்கப்பட்ட இந்த வகுப்பு இன்றைக்கு எதை செய்தாலும் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ரமலானுடைய மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், கடந்த ஒரு முறை வரக்கூடிய வகுப்புக்கு வரக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த வகுப்பிலே தங்களை வருகை பதிவு செய்ய வேண்டும். என்னென்று சொன்னால், நாம் இங்கே எடுக்கக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த நோக்கம் ஒரு அழைப்புப்படி செய்யக்கூடிய, நம்மை நாமே சகி பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும். அதன் காரணமாக அந்த குழுக்கள் எதிர்வரக்கூடிய காலங்களிலே நம்மையும் சீர்படுத்தி கொண்டு பிற மக்களிடத்தை தாவா செய்யக்கூடிய ஒரு முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த வகுப்பு இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது. மாறாக பயான் வகுப்பு அல்ல. பயான் வகுப்பு என்பது நாம் அடிக்கடி சும்மா இருந்து கேட்கக்கூடிய வகுப்பு. அது ஒரு தர்பியாவுடைய நிகழ்வாக இருந்தாலும் இது ஸ்பெசிஃபிக்கா அழைப்பு பண்ணி நம்மை தயார்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பு. இன்ஷா அல்லாஹ். கடந்த வாரத்தில் நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம். அதுபோன்று சிறந்த சமுதாயம் யார் என்பதை முகவரி, அல்லாஹ் தந்த முகவரி நாம் அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அதே போன்று ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும், வல்தம்ரிக்கும் உம்மத்தும் யதுஊன இலல் கைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் என்று வரக்கூடிய அந்த வசனத்தின்படி ஒரு கூட்டம் என்பது தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். அதே போன்று உலகில் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பலரை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் சொன்னால் அழகானவர் யார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கக்கூடிய 41வது அத்தியாயத்திலே 33வது வசனத்தை பார்க்கிறோம். எதுக்கு நினைவுன்னு சொன்னால், புதுசாக வந்திருக்கக்கூடிய மக்களும் அதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதையெல்லாம் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வசனங்கள். படைத்ததுடைய நோக்கம் இரண்டாவது இன்ன சலாத்தி 6வது அத்தியாயம் 162வது வசனத்தில் எல்லாம் படைத்த ரப்புக்காக என்ற வசனம். 3:110 சிறந்த சமுதாயம் யார் என்ற வசனத்தை, 3வது அத்தியாயம் 104 நாம் ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும் என்ற அத்தியாயத்துடைய வசனங்களை, அதே போன்று உலகில் சொல்லால் அழகானவர் யார் என்ற அறிவதற்குண்டான வசனத்தை, அதே போன்று வாழ்க்கையில உலகத்தில் வாழும்போது செயலால் அழகானவர் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை, அதே போன்று நம்மில் உள்ள கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை என்ன என்பதை சூரா யாசீன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நம்மில் உள்ள கடமை இறைவனின் தூதி செய்தியை விளக்கமாக எடுத்துச் சொல்வது வேறில்லை. இது போன்ற வசனங்களை நாம் கடந்த முறையில் பார்த்தோம். இதைத்தான் நபிமார்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதன் அடிப்படையிலே முதல் கட்டமாக ஈமானை உயிருடன் வைத்திருத்தல் என்ற அடிப்படையில் உள்ள விஷயங்களையும் நம்முடைய அந்த தர்பியாவுடைய நோக்கம் இளைஞர்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவத்தையும், மூணாவதாக சமூக பொறுப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களையும்,
நானாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மாதிரியை நாம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உள்ள வசனங்களை நாம் பார்த்தோம். இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பது நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு சுகமான சுமை என்பதையும் நாம் திருமறை குர்ஆனிலிருந்து சுட்டிக்காட்டுகிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற காரியங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஷைத்தானை பற்றி நாம் தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும். உலகத்திலே அல்லாஹ்விடம் அனுமதி பெற்று ஒரு தலைமுறையை மொத்த சமுதாயத்தை நரகத்தில் கொண்டு சேர்ப்பேன் என்று சூழ் வைத்து வந்திருக்கக்கூடிய இந்த ஷைத்தானுடைய வழிமுறை நம்மை எப்படி அவன் தாக்குவான் என்பதை பற்றி நாம் திருமறை குர்ஆனினுடைய வசனங்களிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன செய்வான்? நாம் செய்யக்கூடிய ஒரு தீமையான செயலை அல்லது ஒரு பாவத்தை அழகாக காட்டுப்படியாக நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவோம். அந்த நேரத்தில் நம்ம உஷாராகி இது பாவமான செயல், எனவே இதிலிருந்து மீள வேண்டும் என்று நாம் என்ன கொண்டால் கூட தௌபாவை பிற்படுத்துவோம். நல்ல விலைக்கு கொள்ளும். ஷைத்தான் ஒரு பாவ செயலை அழகாக காட்டுவான். அந்த பாவ செயலை நாம் ஒரு ஞாபகம் மறதியாகவோ அல்லது ஒரு அவசர காலத்திலோ செய்துவிட்டு அதிலிருந்து நாம் மீண்டு வர முயற்சிப்பதற்காக தௌபா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் நிலவும் போது அவன் என்ன செய்வான்? தௌபாவை தாமதப்படுத்துவான். அது மாத்திரம் இல்லை, 35வது அத்தியாயம் 6வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 35வது அத்தியாயம் 6வது வசனத்தில் இந்த ஷைத்தான அதுவும் அதுவ நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், எனவே நீங்களும் அவனை எதிரியாக கருதுங்கள் என்று திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று ஈமான் கொண்ட மக்களை பார்த்து திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவுடைய 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்குலூ ஃபீ ஸில்மி காஃபத்தன் வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவும் முபீன். ஈமான் கொண்ட மக்களே, நம்மளுக்கு ஷைத்தான் தடுக்கப்படவில்லை. இப்போ ரமலான்ல சொல்லுவாங்க ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான், அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதில் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் நம்முடைய அமலின் காரணமாக, நம்முடைய இபாதத்தின் காரணமாக, நம்முடைய திக்ரின் காரணமாக, அல்லாஹ்வை நேசிப்பதின் காரணமாக ஷைத்தான் நம்மிடம் வருவதை விட்டு அவன் தூரமாகி விடுகிறான். எனவேதான் அவன் விலகிடப்பட்டிருக்கிறான். இல்லைன்னு சொன்னால் ரமலானிலே ஷைத்தானுடைய ஊசாட்டங்கள் எல்லாருக்கும் இருக்கும். தொழுகையில் இருக்கும், நோம்பில் இருக்கும், சக்காத்தில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்போ இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? அதுக்கு கடிவாளம் விட்டு அவனை விலகிட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே தக்குவா என்ற அடிப்படை சிந்தனை வரும். அதுக்காக தான் இந்த ரமலானுடைய மாதத்திலே அதனுடைய ரிசல்ட் என்ன நல்லா எதிர்பார்க்கலான்னு சொன்னால், ரசித்திருக்கிறதோ அல்லது தாகித்திருக்கிறதையே அல்லாஹ் என்ன செய்யல விரும்பல. அல்லாஹ் என்ன செய்யற அதன் மூலமாக ஒரு தக்குவாவை நம்மிடம் வந்து எதிர்பார்க்கிறது. அதே போன்றுதான் எல்லா இடத்திலும் தக்குவா என்ற விஷயத்தை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாவற்றிலுமே எதிர்பார்க்கக்கூடிய செய்தி பார்க்கிறோம். அப்போ இந்த நப்சை கட்டுப்படுத்தக்கூடியது, கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியது, பொறுமையை கடைபிடிக்கக்கூடியது, இது போன்ற நல்ல ஒழுக்கங்களை நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் பின்பற்றினால் அந்த ஷைத்தானுடைய தாக்குதலிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற முடியும். ஏன்னு சொன்னா, ஒரு மனிதனுக்கு தர்பியா இல்லாத கல்வி என்பது, தர்பியாவோட கல்வி கற்றாவிட்டால் அந்த கல்வியிலே அவருக்கு நல்லது இருக்கிறது. தர்பியா இல்லாத கல்வியின் மூலமாக ஆபத்து இருக்கிறது. அதான் அடிசல்லாக சொன்னா என்ன நாட்டியா ஒரு சிங்கம் தையீகள் அமலம் தப்பல். ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு சின்ன துவாவில் அடிசல்லாக சொன்னாங்க, பயனுள்ள கல்வி. அதான் திருமறை குர்ஆன்ல வர கல்வி சித்னி எல்மா, இறைவா எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தருவார். உலகத்தில் கற்கக்கூடிய எல்லா கல்விகளுமே அழிந்துவிடக்கூடிய விஷயம். ஆனால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தர்பியாவுடைய கல்வி என்பது பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி அது வாழையாக வரக்கூடிய, அதுதான் நபிசல்லாஹுடைய அச்சிமுறை இறுதி தேர்வுரை. ஒரு அற்புதமான ஒரு செய்தியை முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டு காலம்
தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்கள் சாராக விழுந்து என்ன செஞ்சாங்க, நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை கொடுத்து தந்தாங்க. அதில் இறுதியாக சொன்ன செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிடுங்கள். கடந்த தன்மையா வகுப்பில் நம்ம நினைவுபடுத்தும், ஒவ்வொரு வகுப்பிலும் நினைவுபடுத்தக்கூடிய செய்தி இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நம்மீது சொன்ன ஒரு கடமை. நம்முடைய தாய் தந்தையர்கள் வபாத்தாகும் போது வசியம் செய்வாங்க. அந்த வசியத்துல ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதை நல்லதாக கேட்டு அந்த மகன் என்ன சொல்றதுன்னா அந்த தந்தையினுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய அந்த அழகிய முன்மாதிரியை பின்பற்ற நடக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன இந்த மெசேஜை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் இருக்கிறோம். எல்லா பள்ளியிலும் தான் சாதாரணமாக ஒரு தாவா என்பது நம்மை கடமையாக்கப்பட்ட ஒரு விதி. அந்த தாவாவுடைய பொறுப்பை உணர்வர்கள் சொல்லுகிறோம், நோன்பு இருக்கிறோம், வசதி உள்ளவர்கள் அரிசிக்கு போகிறோம், தான தர்மங்களை செய்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம். இது அடிப்படையாக நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய பண்புகள். ஆனால் முக்கியமான புத்தம் ஹைர உம்மதி உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். என்ன அர்த்தம்? 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கட்டளை. கடந்த வகுப்பில் நாம் அதை சொன்னோம். உங்களில் நான் படைத்த உலகத்தில் படைத்த அனைத்து சமுதாயங்களிலும் சிறந்தவர் நீங்கள் தான். எவ்வளவு பெரிய ஒரு சான்று! அந்த சான்றுக்கு இலக்கணம் என்ன? அந்த சான்று எதனால அல்லாஹ் நமக்கு தருவான்னு சொன்னா, அந்த சான்றின் அடிப்படையில் அடுத்து சொன்னா ஹைர உம்மத்தி உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் து'மினூன பில்லாஹ். ஒரு அற்புதமான செய்தி. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை மக்களிடமிருந்து தடுக்கிறீர்கள். நன்மைன்னு சொன்னாலையும் முக்கியமான நன்மை என்ன சொல்றாங்க? ஒரு வீட்டு வாசல்ல ஒரு சிறப்பு ஒட்டகை நமக்கு வேணும்னு சொன்னா, அந்த காலத்துல மிக மதிக்கப்பட்ட ஒரு வாகனம் எதுன்னு சொன்னா சிவப்பு நிற ஒட்டகை. அந்த ஒட்டகை உங்களுக்கு அன்பளிப்பாக இறைவன் தருவதை போன்ற நன்மைகள் உங்களுக்கு தருகிறான். இதனால நன்மையில பெரிய நன்மை கல்வி கற்பது, அதை கற்றுக் கொடுப்பது, அதன் மூலமாக நம்முடைய அடைவு பணியை கொண்டாடுவது. இதுதான் இந்த கல்வியாரோட நோக்கமே தவிர பயான் என்பது எப்போதும் வளர்க்கும் போல நடந்து கொண்டு இருக்காமோ, இதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கல்வியாளர்களை கலந்து கொள்ளக்கூடிய செய்தியை நாம் முன்னெடுக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அது போன்ற ஒரு நிலையைத்தான் சொல்லும் போது அல்லாஹ் சைத்தானிடமிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்படின்னு சொன்னா, மறுமையில இந்த சைத்தானோட நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம் இல்லையா? வேடத்தினை யாரும் நட்பு பாராட்டுறது இல்லை. சைத்தான் நம்முடைய உள்ளங்களிலே ஊசாட்டங்களை வசுவாசை ஏற்படுத்தி நம்மளை அமலில் இருந்து தடுப்பதற்குண்டான முயற்சியினை அவன் கொண்டிருக்கிறோம். 43வது அத்தியாயம் 38வது வசனத்தை புரிந்து கொள்ளுங்க. 43வது அத்தியாயம் 38வது வசனத்துல நேரம் இன்மையினால நான் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பு சொல்றேன். நாளை வறுமை நாளில யார் சைத்தானால் கவரப்பட்டு அவருடைய வழியை பின்பற்றினார்களோ அவர்கள் சைத்தானை நோக்கி அல்லாஹ்வுடைய முன்னிலையில் சைத்தானை நோக்கி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, எனக்கும் உனக்கும் கீழ் திசை மேல் திசை தூரம், கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரத்தினுடைய இடைவெளி இருந்திருக்க வேண்டுமே, எங்களை வழிகெடுத்த இந்த தோழன் சைத்தான் அப்படியா மிக பொல்லாதவன் என்று கூறுவார்கள். அல்லாஹ் நிதர்சனமாக மறுமை நாளில மக்களுக்கும் சைத்தானுக்கும் நடைபெறக்கூடிய உரையாடலை அல்லாஹ் தொகுத்து படம் பிடித்து காட்டுகிறான், லைவ்ல காட்டுறான். இப்ப நாளைக்கு இந்த சைத்தானை எப்படி நம்ம அஞ்ச வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக சூரத்துல் ஃபலக்ல ஓதக்கூடிய அந்த வசனத்துல மறைவிருந்து தாக்கக்கூடிய சைத்தானிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அந்த பாதுகாப்பான அம்சங்களை சொல்லி தருகிறான்.
அதே போன்று 7வது அத்தியாயம் 27வது வசனத்துல அல்-அஹ்காப் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிடப்பட்ட அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் உங்களுடைய தாய் தந்தையரை எப்படி வழிகெடுத்தானோ, யார ஆதம் அவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்கள் அல்லாஹ்வுடைய கஸ்டடியில் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கூட ஷைத்தான் எப்படி வழிகெடுத்து அவர்களை வழிகெடுத்து சோழத்திலிருந்து வெளியாக்கினானோ, அதே போன்று அவன் நம்மை காண முடியாது, எப்படி நம்ம அல்லாஹ்வை பார்க்க முடியாதோ அதே போன்று அவனை நாம் பார்க்க முடியாத இடத்திலிருந்து பொருளா தாக்குதல்களை, திடீரென்று தாக்குதல்களை தொடுக்கக்கூடிய அத்தனை ஏற்பாடுகள் செய்வான் என்று நாம சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரித்து இவற்றிலிருந்து நீங்க பாதுகாப்பு செய்யுங்க. அதனால்தான் பகிரங்கமான விரோதி அவன். இதெல்லாம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில வகுப்பினுடைய திட்டங்களாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அப்ப ஷைத்தான்ல நம்ம உஷாராகும். அப்போ இது மாத்திரம் அன்புக்குரிய நல்ல நிச்சயமாக நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு ஷைத்தானை நாம் நண்பராக ஆக்கி விடுவோம் என்று நம்ம திருமறை குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றோம். அப்போ ஷைத்தானை பற்றி நிறைய எச்சரிக்கை செய்திகள் திருமறை குர்ஆன்ல இருக்கு. அப்போ திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யறோம், கேட்கிறோம். இப்போ திருமறை குர்ஆன் வசனங்களை ஓதுறோம், ஆனா அந்த பொருளை படிப்பு கிடையாது. ஒரு அளவுக்கு 10 நன்மை இருக்குன்னு சொல்ல விஷயத்தை நாம தெளிவா இருக்கிறோம். அந்த நன்மையை பெறுவதற்காக குர்ஆன் எடுத்து நாம் என்ன செய்யறோம், ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அதனுடைய பொருள் என்பதை நாம் விளங்காமல் இருக்கிறோம். அப்போ ஓதக்கூடிய அந்த வசனங்களை பொருளோடு படித்து நாம் ஓதும் போது நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் திருமறை குர்ஆன். அது ஓதுன்னு சொன்னாலும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி இருக்கக்கூடிய முதல் ஆயத்தை படிக்கிறாங்க. திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் அதிகம் நாம் என்ன செய்யணும், பொருளுடன் படிக்க வேண்டும் என்பதை புரிந்துள்ளோம். அப்பதான் அழைப்பு பணியை பற்றி நபிமார்கள் எப்படியெல்லாம் அழைப்பு பணிகளை முன்னெடுத்தார்கள், சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அழைப்பு பணியை முன்னெடுத்தார்கள், இந்த விஷயங்களை எல்லாம் நாம் திருமறை குர்ஆனில் பார்க்கிறோம். உதாரணமாக சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயத்தை ஓதுங்கள் என்று காலையிலே இமாம் அவர்கள் சுமூகங்களை சுட்டி காட்டினார். அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய அத்தியாயம் 3 சாரார்களை பற்றி தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அதில் மிகப்பெரிய படிப்பினை இருக்குது. இளைஞர்கள் என்றால் யார், அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு புகைவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் சூரத்துல் கஹ்ஃபுல. அப்ப அந்த இளைஞர்கள் அந்த சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்பட்ட போது அந்த இளைஞர் சமுதாயம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஒரு 7 பேர் அல்லது 5 பேர் என்ற கருத்திலே வேறுபாடு இருக்கிறது. அவர்கள் சொன்னது, அவர்கள் நீண்ட ஒரு கதை, ஒரு சரித்திரம். சுருக்கமா அவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்றேன். ரப்பு சமாவாத்தி ஒவ்வொரு அவங்க மக்களிடத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு உறுதி. அவங்க அவ்வளவு எதிராக இருக்கக்கூடியவர்கள். ரப்பு சமாவாத்தி, உன்னுடைய ரப்பு யாருன்னு அவங்க கேட்கும் போது அந்த அரசனை கூப்பிட்டு கேட்கலாம். இந்த இளைஞர்கள் சொன்னாங்க, இந்த வானத்தையும் பூமியும் அந்த படைப்பின் ரகசியத்தை சொல்லி அவங்க அல்லாஹ் யாரும் தெளிவுபடுத்தலாம். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் மன்னனிடத்துல அவர்கள் விவாதத்தின் போது நான் உயிரிழப்பவர்களை நான் மறைக்க செய்கிறேன் என்ற விசனங்களை அவர் முன்னெடுத்த போது கூட அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் என்ன சொன்னாங்க, கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியனை முன்னால் மேற்கு உதிக்க முடியுமா என்று லாஜிக்கா தாவம் படிச்சுட்டான். திருமறை குர்ஆன் பேசுது. அப்போ அந்த அளவுக்கு தாவாவுடைய முக்கியத்தை உணர்ந்திருந்தார்கள். யாருக்கும் அடிபணியாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற தத்துவத்தை முன்னெடுப்பதற்காக, அது கற்பிக்கக்கூடிய அகலாக்குகளை முன்னெடுப்பதற்காக கடுமையான வேதனைகளையும் நஷ்டங்களையும் பெரிய துன்பங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அப்ப இது போன்ற விஷயங்களிலே நாம் நம்ம தெளிவான ஒரு அடிப்படையான ஒரு முன்னோட்டத்தை நாம் எடுக்கிறது. உதாரணமாக சின்ன ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நபி தோழரை கையில் பிடிக்கிறாங்க. அது யார் சொன்னா, முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய கரங்களை பற்றி கொண்டு
ரசூலுல்லாஹி சொல்றாங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், சுப்ஹானல்லாஹ், உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்து அந்த துவாவை நீங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதி வர வேண்டும், அதை விட்டுவிட வேண்டாம் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். யாருன்னு சொன்னா அந்த துவாவின் ஜபல் வந்து 18-20 வயசுல அவங்க இஸ்லாத்துல வந்தவங்க, தாவா பணியை கொண்டெடுத்தவங்க, ஹலால் ஹராம் எது என்ற விஷயத்திலே விளக்கத்திலே முதன்மை பெற்ற அறிஞர்கள் அவர்களும் ஒருவர். குர்ஆனை அதிகமாக மனனம் செஞ்சது, எந்த இபாதத்தையும் அவங்க விடுவதே கிடையாது, எந்த இபாதத்தை அவங்க சோம்பல் காட்டுவது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழருக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன செய்தி சொன்னா, அல்லாஹ்வை அலா திக்ரி வ ஷுக்ரி வ ஹுஸ்னி இபாதத்தி. இது அற்புதமான ஒரு மெசேஜ். அல்லாஹ்வை யா அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவதற்கு நம்ம எல்லாம் ஓதுறோம், ஆனா அதனுடைய தாழ்வுயத்தை நம்ம தான் உன்னை திக்கு செய் நினைவு. திக்குன்னா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மட்டும் இல்லை. இன்னைக்கு மக்களிடத்தில் சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா கைகள் வந்து இப்படி புடம் சுப்ஹானல்லாஹ் அப்படியே என்ன செய்யும், ஸ்பீடாக போயிடும். அதெல்லாம் திக்கு. அல்லாஹ் வந்து அதை விரும்பல், அல்லாஹ் அதை திருப்பி தூக்கி எரிஞ்சிடலாம். அப்போ மக்களிடத்தில் அந்த தருவியாயிடும். ஒரு சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் எப்படி நம்ம நினைவு கூறணும், அதுக்குண்டான கல்வி என்ன, இந்த அடிப்படையில் கற்றுக்கொண்டு நிதானமாக சுப்ஹானல்லாஹ் வந்து அது மாத்திரம் அல்ல, திக்ர் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அனைத்து விஷயங்களும் திக்ர் தான். அந்த திக்ர் இல்லாத எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது. எதை சொல்லுவான், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகிய முறையிலே ஹுஸ்னி இபாதத், அழகிய முறையிலே நான் இபாதத் செய்வதற்கும் எனக்கு உதவிடுவாயாக. எப்படி கேட்கிறான், எந்த குறையும் இல்லாத, அங்கே அதைத்தான் கவனிக்கணும், எந்த குறையும் இல்லாத ஒரு அற்புதமான நபித்தோழரை குறித்து ரசூலுல்லாஹி உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ சாதாரணமாக ஒரு பெரிய ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் நம்முடைய கையை பிடிச்சிட்டு நான் உடனே கூட நேசிக்கிறேன், உடனே பற்றி நான் பெரும் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு கையும் ஓடாது காலம் ஓடாது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சியாளர், உயிருக்கு மேலான ஒரு நபி, அவங்க அந்த சஹாபியோட கையை பிடித்து கொண்டு சொல்வதற்குண்டான காரணம் என்ன விளங்கணும். அந்த சொல்வதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா, அதுல அர்த்தம் நான் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளும், இந்த நோமாசத்தை எடுத்துக்கிறீங்க, நோம்பனுடைய இபாதத்து, இரவு தொழுகையுடைய இபாதத்து, சகருடைய இபாதத்து, இப்படி எல்லா தொழுகை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு உட்பட்டு இருக்குதா என்பதை நாம் பரிசீலனை செய்ய கடமைப்படுகிறோம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலாக இந்த அமல் இருக்கிறதா, ஹுஸ்னி இபாதா இருக்கிறதா, அல்லாஹ் நாம வந்து அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருள்கொடைகள், நெமத்துகள் சொன்னா பொருளாதாரத்துக்கு நாம் போகல, வேற உலகத்தில் வழங்கிட்ட கட்டடங்கள், கார்கள், இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகல. தன்னுள் கொடுக்கப்பட்ட அந்த உடலின் இயக்கங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விஷயங்களை குறித்து கூட நாம் நன்றி செலுத்துகிறோமா என்று நாம் பார்க்க கடமைப்படுகிறோம். அவங்க நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்துல, திக்ர் செய்யக்கூடிய விஷயத்துல, அழகிய இபாதத்துகளை முன்னெடுத்த விஷயத்துல நாம் என்ன செய்யணும், சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதுதான் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 1வது அத்தியாயத்துடைய 5வது வசனத்தில் சொல்லி காட்டுவான், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ அல்லாஹ்வின் புறமிருந்து உதவி அல்லாமல் நாம் சொர்க்கவாசியாக ஆக முடியாது. சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் முறைப்படி நாம் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய நன்றியை நாம் நன்றியை தெரிவிக்க வேண்டும், இபாதத்துகளை அழகிய முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சைத்தானுடைய தாக்குதல் வந்து இது போன்ற நிலைகளிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தும். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வந்து 21வது அத்தியாயம் 83ல சொல்லி காட்டுகிறான். வ அய்யூப் இது நாதா ரப்பஹு இன்னி வஸனியல் முரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்று சொல்லக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம்.
அப்போ அலீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நேரம் இருந்தது? திருமறை குர்ஆன் சொல்லுது, அவருக்கு செல்வம் இருந்தது, பொருளாதாரம் இருந்தது, மக்கள் இருந்தார்கள், அனைவர்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்படுத்தினார். சோதனை என்பது மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபில்டர், அவனை தயார்படுத்தக்கூடிய ஃபில்டர். அதைத்தான் அல்லாஹ் அவங்க பல நஃப்லஅன்னகும் ஷைஇன் மினல் கௌஃபி வல்-ஜுஇ வ-நக்ஸின் மினல் அம்வாலி வல்-அன்ஃபுஸி வஸ்-ஸமராத் வபஷ்ஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். யார் அந்த சோதனையிலிருந்து தப்பவே முடியாது. பசி, துன்பம், பொருளாதார இழப்பு, நாம் நேசிக்கக்கூடிய மக்களுடைய மௌத்து, இன்னவரை நம்முடைய சம்பாத்தியங்களில் இழப்பு, இதை எல்லாம் ஏற்படுத்துவோம். அது யாருன்னு சொன்னா ஈமான் உள்ள மக்கள். அப்படி ஏற்படுத்தக்கூடிய நேரத்தில் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, யாரெல்லாம் உன்னிடமிருந்து தான் வந்தோம், உன்னிடம் தான் எங்கள் திருப்பி வரக்கூடியவர்களாக இருக்கிறோம், உன்னிடம் தான் எங்களுடைய மீளுகள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய மீளுகள் இருக்கிறது என்ற சிந்தனை ஓட்டம் யார்கிட்ட வரும்னு சொன்னா அல்லாஹ்வை சொல்லி காட்டினா அதை நம்பிக்கையாளர்கள். அவர்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, அவர் கவலைப்படவே வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசக்கூடிய வசனத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரு சோதனையை அடிப்படையில் ஏற்படுத்தலாம். அவர் என்ன செய்கிறாரே, எனக்கு துன்பம் தீண்டி விட்டது, நீ கிருபையாளருக்கெல்லாம் கிருபையாளராக இருக்கிறாய். அது தஸ்பீஹ் செய்யலாம், திக்ர் செய்யலாம். அந்த சோதனை விளக்கப்பட்டுச்சா இல்லையா? விளக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த சோதனையை வென்று காட்டினாங்க. காரணம் அவங்க சொன்ன அந்த திக்ர். அதே மாதிரி நீங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை நமக்கு சரித்திரத்தை எல்லாமே வரலாறு. இந்த வரலாற்று சில குறிப்புகளை மட்டும் நம்ம இப்ப சொல்றோம். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட ஒரு கட்டத்திலே அவர்கள் மீனுடைய வயிற்றில் சிறை வைக்கப்பட்டார்கள். அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை. இந்த சோதனை அவங்க என்ன செஞ்சாங்க? வெறுக்கல். அந்த இருள் அறைக்குள்ளே இருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். 21வது அத்தியாயம் 87வது வசனத்தில் அந்த வசனத்தை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை 21வது அத்தியாயம் 69வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அவங்களும் இதே மாதிரி தாவாவும் முன்னெடுக்கிறாங்க. வாப்பாடு தொடர்றாங்க, சமுதாயத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அரசத்தில் போய் நிறுத்த போறாங்க. நம்புவதுக்கு தான் அரசாட்சி செய்யக்கூடிய நம்புவது. அவன் கூப்பிட்டு இப்ராஹிம் விவாதம் பண்றான். அதிலே அவன் கோபம் தரலாம். உடனே என்ன செய்யறான்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகப்பெரிய நெருப்பு கூடங்களுக்கு கொண்டு எரிங்கன்னு சொல்லி கட்டளை பிறப்பிக்கிறான். அது எப்படி திட்ட போறான்னு சொன்னா ஒரு சமூகம் செஞ்சா அது நெருப்பு கூடம் ஏற்படுத்தணும். எல்லாரும் ஆள்கால் கொஞ்சம் விரதம் இருப்பாங்க. மொத்தம் ஒரு கிடக்க வெட்டு, அதுல அவ்வளவு விரப்பை மூட்டி எரிங்க. அப்போ ஒரு நபி அவருக்கு எதிராக கடுமையான ஒரு சோதனை யாரால் நடத்தப்படுகிறது? இறை மறுப்பாளர்களால் நடத்தப்படுகிறது. நிதர்சனமாக நெருப்பு கூடத்தை பார்க்கிறாங்க. தூக்கி எரியப்படுவோம் என்பது நிச்சயமாகிவிட்டது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த காரணத்தினால் என்ற ஒரு தஸ்பீஹை முன்னெடுத்தாங்க. அல்லாஹ் உடனடியாக மிகப்பெரிய ஒரு கட்டளையை, இயற்கைக்கு மாறான ஒரு கட்டளையை அல்லாஹ் பிறப்பிக்கிறார். நெருப்புன்னா சொல்லிதான் யாராவது குளிர்வுக்கு சோழையாக மாற்ற முடியுமா? அல்லாஹ் கட்டளை உன்னா யா நாவு கூனி ஃபர்தவ் ஸலாமு அலா இப்ராஹீம். நெருப்புக்கு நாம் கட்டளை பிறப்பிக்கிறோம். அவை இப்ராஹிமுக்கு சான்று அளிக்கக்கூடிய இதமான ஒரு குளிர்ச்சி ஊட்டக்கூடியதாக மாறிவிடுகிறது. இது நமக்கு கற்பனைக்கு சாத்தியப்படுதா? நெருப்பு என்பது இயற்கையாக சுடக்கூடிய தன்மை உள்ளது. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? திக்ர் செஞ்சாங்க. அந்த தாவா பணியில அவங்க இறைவன் மேல் உள்ள அந்த நம்பிக்கை அவர்கள் என்ன செஞ்சிச்சு? அந்த நெருப்பு கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய வரலாறை நாம் பார்க்கிறோம். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவரும் வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. அதில் ஒரு குறிப்பான ஒரு செய்தி, கடலுக்கு மத்தியில பகைவர்களால் சூழப்பட்ட நேரத்தில் பிரம்மன் அவங்கள கைது செய்யறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கடலுக்கு உண்டான நிற்கிறான். அப்போ அவங்க சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் என்று தஸ்பீஹ் செஞ்சாங்க.
உடனடியாக அந்த கடலில் உள்ள அந்த ஆபத்தில் இருந்து நீக்கி அவருடைய பாதை அமைப்பு வழிகாட்டு. இதெல்லாம் நம்ம நம்பணும். அதான் ஈமான். அப்ப நம்பிக்கைக்கு காரணமான அடிப்படையான விஷயம் என்பதை நாம் இங்கே படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும். என்ன படிப்பினை? கடல் போல் அளவுக்கு துன்பம் இருந்தாலும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உறுதியான நம்பிக்கை, என்னை கைவிட மாட்டான் என்ற எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அந்த உறுதியான இஸ்திகாமத் சொல்லுவாங்க. இந்த உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? கடலளவு துன்பம் இருந்தாலும் அதை இலகுவாக்கி காட்டுகிறான் என்ற படிப்பினை இருக்குது. அதே போன்று நீங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அவங்க ஹிஜ்ரத் போறாங்க. தன்னுடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரு குகையிலே போற வழியை தங்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்திலே எதிரிகளால் சூழப்படுகிறார்கள். உடனடியாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அந்த குகையில் உள்ளே அமர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ரொம்ப பரிதாபத்தோடு பார்க்கிறாங்க. சுத்தி வர பகைவர்கள் சூழ்ந்துட்டாங்க, நம்ம இனி பிடிபட்டுருவோம் எண்ணத்தோடு அவர்களை பாடும்போது அல்லாஹ் அவர்களுக்கு அந்த சொன்னாங்க, கவலைப்படாது. ஏன்? அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு சொல்லி காட்டினான்னு சொன்னா, நம்ம இது போன்ற துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல அதுல உறுதியா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். உறுதியான அந்த நம்பிக்கை நம்ம வளர்க்கணும். அப்ப நம்ம ஒரு தாவாவை கொண்டெடுக்கிறது சொன்னா, இந்த தாவாவினுடைய விஷயங்கள்ல இதெல்லாம் ஒரு முக்கியமான அம்சமாக நமக்கு என்ன செய்யப்படுது, பார்க்கப்படுது. அப்போ இந்த திக்கர்களை இந்த திக்கர்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய விஷயங்களை நாம் என்ன செய்யணும்? நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்பதான் நம்ம ஈமான்ல அந்த உறுதியான ஈமானை நம்மளிடத்தில் தக்க வைக்கணும். ஈமான் என்பது ஏற்கும் இறக்கத்துக்கு உரியது. ரமலான்ல கொஞ்சம் ஐஸ் பில்லு ஏறிடுது. பள்ளி பார்த்தீங்கன்னா சிறப்பா தெரிகிறது, கூட்டம் அலைமோதுகிறது. அப்போ இதெல்லாம் யாருக்காக அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய செய்யறாங்க. அல்லாஹ்விடமிருந்து நன்மை எதிர்பார்த்துள்ளாதான் ஈமானோடு இஹ்திசாபுடன் யார் ஈமான் ரமலானை முன்னெடுக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ்வின் நன்மைகள் வழங்கப்படுகிறது. அப்போ அந்த நன்மை எதிர்பார்த்தா மக்கள் கூடுறாங்க. அந்த கூடக்கூடிய மக்களிடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு பணியை நாம் என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். அழைப்பு பணி உண்டான ட்ரெயின் நம்ம இடத்துல இருக்கிறது. நம்ம குடும்பத்தில் நம்ம அனைவரையும் தயார்படுத்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்திருக்கிறோம், அதுக்குண்டான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிருக்கிறோமா? இது போன்ற நம்முடைய அண்டை வைத்தால் இது போன்ற எல்லா விஷயங்களிலுமே நம்ம இடத்துல சுய பரிசோதனை இருக்கிறதா என்பதை நாம் பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய நல்லடியார்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய திக்ர் 13வது அத்தியாயத்துடைய 28வது வசனம் சொல்லி காட்டுகிறான். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்ன குலூபுஹும் பிதிக்ரில்லாஹி அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப். இந்த 13வது அத்தியாயத்துடைய 28வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக உள்ளங்கள் அமைதி அடைகின்றன. எதனால்? அல்லாஹ்வை நினைவுகூறுவதன் காரணமாகத்தான் உள்ளங்கள் அமைதி அடைகிறது. 2 முறை சொல்லுவாங்க. அப்போ உள்ளங்கள் அமைதிக்காக வேண்டி, உள்ளங்களுடைய டிப்ரெஷனுக்காக வேண்டி பல மருத்துவத்துறைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறோம். அதுக்கான மருத்துவமனைகள்லாம் நிறைய உடம்புடைய கூட மனநல மருத்துவமனை இருப்பதாக நாம் தெரிவிக்கிறது. அப்போ டிப்ரெஷன் என்பது எதனால வருதுன்னு சொன்னா, உங்களுக்கு அமைதி இருக்கு. எந்த தாக்குதல் சைத்தானால் ஏற்பட்டாலும் சரி, அல்ல அல்லாஹ்வின் புறமிருந்து ஏற்படக்கூடிய சோதனைகளாக இருந்தாலும் சரி, அந்த தாக்குதல் ஏற்படும் போது இந்த செய்தியை ஒரு மனிதன் முன்னெடுக்கும் போது அவனுக்கு டிப்ரெஷனே வராது. உள்ள அமைதி அடையலையா, நம்மகிட்ட தான் குழப்பம் இருக்கு, அல்லாஹ்வுடைய வசனத்துல குழப்பம் இருக்கு, நாம சரியா இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உள்ள அமைதி அடையலாம் அல்லாஹ் நினைவு சொல்லிட்டான். நம்ம நினைவு கொடுத்து பார்க்கிறோம், ஆனா உள்ளங்கள் அமைதி அடையலன்னு சொன்னா நம்மகிட்ட எங்கேயோ இடையில என்ன செய்யுது, நம்மகிட்ட அந்த குழப்பம் நீடிக்கிறது. அதை சரி பண்ணா மட்டும்தான் நம்ம அங்கே வெற்றி பெற முடியும்.
இப்போ துவா கேட்கறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு வழிமுறை கற்றுத்தராங்க. துவாவுக்கு உண்டான சாராம்சங்கள் என்ன, எப்படி துவா கேட்கணும், கொடுத்த ஆடை வந்து ஹலாலா இருக்கணும், உணவுடைய உணவு ஹலாலா இருக்கணும், நீ வந்து பொய் சொல்லக்கூடியவனா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சில விதிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் துவாக்காக கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ துவாக்கள் அங்கீகரிக்கப்படலையே என்று ஒரு எண்ணம் மனசுல ஏற்படும் சொன்னா அதையுமே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் நபிகளுக்கு ஆறுதலாக சொன்னாங்க. ஒண்ணு அல்லாஹ் கேட்ட துவாவை அப்படியே கபூல் செய்து உனக்கு வழங்கி விடுகிறான். ஒன்று. இரண்டாவது, நீ கேட்கக்கூடிய அமல்கள்ல வந்து நீ முந்தி இருக்கிற ஏதாவது உனக்கு அவசரப்பட்டாகப்படுறா இருந்ததுனால அதை என்ன செய்யலாம், அல்லாஹ் வந்து தீமை ஏற்படக்கூடிய நிலையில அந்த தீமையை தடுத்து விடுகிறான். ஒரு துவாக்கள் என்பது கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் தரல, நமக்கு கிடைக்கல, இந்த இன்னமே கூட அது அங்கே டிபாசிட் ஆகிட்டே இருக்கு. நம்முடைய துவாக்கள் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது? ஒன்று, நாம் கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான், நமக்கு தரலாம். தரலையா, நம்ம நினைத்து கொள்ளணும், நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளிலிருந்து ஒரு தங்கடத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். இன்னொரு மூன்றாவது முறை என்ன சொல்றாங்க, நாளை வறுமை நாளில் மக்கள் எல்லாம் நன்மையை திராசி எதிர்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்தில் இந்த மனிதன் நமக்கு நன்மை கிடைக்காதா என்று ஏங்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் எதற்கு எடுத்து கொடுப்பான். இந்த உலகத்துல நீ என்னெல்லாம் கேட்டியோ அந்த தேவைகளை நான் பின்பற்றி வச்சிருந்தேன், உனக்காக வேண்டி இந்த நன்மைகளை உனக்கு வழங்குகிறேன் என்று உனக்குரியவனாக மாறக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த தர்பியா என்பது நமக்கு அவசியம். பயான் என்பது வேறு, தர்பியா என்பது வேறு. தர்பியாவிலே வகுப்பிலே பங்கெடுக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அந்த வகுப்பிலே பங்கெடுக்க வேண்டும். மேலதிகமாக வரக்கூடியவங்க சொன்னால் அந்த செய்தியை ரிமைண்ட் பண்ண முடியுமே தவிர திருப்பி நம்ம ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்கக்கூடியவங்களுக்குமே என்ன செய்யணும், ஒரு போராடிக்க ஆரம்பிச்சு. அதனால தர்பியா வகுப்பு எடுக்கும் போது ரெகுலராக கிளாஸ் நம்ம அட்டன் பண்ணிக்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளை நாம வந்து சக்தி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அதன் மூலமாக நாம் பிறருக்கு தாவா செய்யக்கூடிய செய்திகளை திசைத்து பெற முடியும். சைத்தானுடைய தாக்கு பெறக்கூடிய யாரிடத்திலே எப்படிப்பட்ட தாவாக்களை முன்னெடுப்பது என்ற செய்தியெல்லாம் நீ வரக்கூடிய வகுப்புகளில் பார்த்துக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா வ தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைர். சகோதரர்கள் அழகான முறையில் ஆரம்பிக்கிற பொழுது ஷைத்தானுடைய அந்த தீங்குகள் அதை குறித்து ஆரம்பித்தார்கள். ஷைத்தான் அவனை விரோதியாக, இந்த ஷைத்தான் அது உள்ளவருக்கு 10 வளர்ந்துவார். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, அவருக்கு எதிராகவே நீங்கள் நினையுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தை நினைவூட்டினார்கள். அடுத்ததாக சகோதரர்கள் திக்குடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுத்தாங்க. திக்கர் என்பது நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் மாற்றம் அல்ல, அல்லாஹ்வை நினைக்கிறோம், அதுவே திக்கர் தான். அந்த வார்த்தையோட சொல்லணுங்கிற ஒரு இது இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை ஸல்லல்லாஹு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஒரு பூவை பார்க்குறோம், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் இது எப்படி படைச்சிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இதுவும் இருக்கு. அடுத்ததாக சென்ற வாரம் சில நபிமார்கள் எப்படி தாவா செஞ்சாங்க, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் தாவா செஞ்சாங்கிற விஷயத்தையும் சென்ற வாரம் வகுப்புல இருந்தவங்க தெரிஞ்சிருக்கும். அதை குறித்த சகோதரர்கள் அழகான முறையில் பேசினார்கள். இப்போ இந்த மஜ்லிஸ்ல பேசும் பொழுது நபிமார்களுக்கு என்ன சோதனைகள், அந்த சோதனைகளை எப்படி அவர்கள் கடந்தாங்க, அந்த சோதனைகள் வரும் துன்பம் வருகிற பொழுது அவர்கள் துவண்டு விடுவது காரணம் அவர்கள் தர்பியா பெற்றார்கள். அப்புறம் நாம இன்னும் பெறணும். அது இறுதியாக முடிக்கிற பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாம நம்ம குடும்பத்துல தர்பியா பண்ணியிருக்கோம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். ஏதோ நம்ம தொழுக, இபாதத்து, உம்ரா, ஹஜ் இதுதான் நம்மள இருக்குன்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சு பாருங்க, இதை நம்ம செஞ்சிருக்கோமா, செய்வதற்கு எவ்வளவு இலகுவாக இருக்கு.
அப்புறம் நம்முடைய உறவுகள், அண்டை வீட்டுக்காரர்கள், குறைந்தபட்சம் நம்முடைய மனைவி மக்கள் அவர்களை அமர வைத்து ஜமாத்தோட சொல்லுது அல்லது ஒரு வாராந்திர ஒரு தரபியா வகுப்பு நம்ம நடத்துகிறோமா இன்ஷா அல்லாஹ் நடத்தணும் என்பது இந்த வகுப்பின் மூலமாக நாம் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இன்றைக்கு டிப்ரெஷன் எப்பவும் பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறோம். இந்த காலத்தில் 4-5 பிள்ளை 12 பிள்ளை பெற்றாங்க, நிம்மதியாக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒன்று பெற்றுட்டே இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு நெருக்கடியாக. காரணம் என்ன? லா ஹவ்ல வலா குவா என்பது விலங்கல். லா ஹவ்ல நன்மையின்பால் தீமையை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள முடியாது. வலா குவத்தை நன்மை செய்வதற்கு நான் சக்தி பெற முடியாது. இல்லா பில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தருங்க. மாஷா அல்லாஹ் ஹுகான், அல்லாஹ் எது நாடினாலும் அது நடக்கிறது. வமாலம் யஷா லம் யகுன், அவன் எது நடக்கவில்லையோ அவன் நாடவில்லைங்கிறார். அப்ப இந்த ஒரு சின்ன விஷயத்தை நாம நல்ல ஒரு சிந்தனை இருக்கணும். இது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதனால் ஏற்படும்னா இது மாதிரி தர்பியாவுடைய வகுப்பின் மூலமாக. அடுத்து வளர முழுவண்ணக்கும் விஷயம் நல்லா சில விஷயங்களை 5 விதமான சோதனைகளுக்கு கொண்டு சோதிக்கிறான். பசிபட்டினியை கொண்டும், பொருளாதார இழப்புகள், உயிர் சேதங்கள், இன்னும் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துவத்துக்கள், இவை எல்லாம் சோதனைகளை நல்லா சோதித்து அதில் பொறுமை காத்தவர்களுக்கு நபியே நன்மாராயை சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் வான்மழையில் வாழ்த்து செய்து சொல்கிறார். எனவே அந்த சாபிரீன்களாக அந்த பஷாரத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று சொன்னார். தர்பியாவுடைய வகுப்பு காலத்தினால் அவசியம். நம் குடும்பத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டாய கடமையிலும் கடப்பாடிலும் இருக்கிறோம் என்பதை இந்த வகுப்பின் வாயிலாக நாம் உணர்ந்து கொண்டோம். இல்லாமல் அல்லாஹ் பேசிய இந்த விஷயங்களை பேசிய அவர்களுக்கும் கேட்ட நமக்கும் நடைமுறைப்படுத்திய நல்ல நசீபனை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதுபோல நல்ல சமுதாய சிந்தனை, சமுதாய விழிப்புணர்வு, மக்கள் விவாதத்தில் இணைந்து நல்ல முறையில் தக்குவாவை மேலும் மேலும் வளர்த்துக் கொண்டு ஈமான்தாரர்களாக வாழவும் வளரவும் அல்லாஹ் நம்மை வைப்பானாக. நம்முடைய மகல்லா மக்கள் ஈமானிலும் விவாதத்தில் முன்னோடிகளாக அல்லாஹ் அமைத்து தருவானாக. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.